ஹாய் டீம், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வேவ் வேலட் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாய்ஸ் புதுசாக உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். நான் தான் முரளி பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன், சரி மன்னிச்சிருங்க. சரி, ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். வேவ் வேலட் அப்டேட் அப்படின்னு சொல்கிறது, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் போட்டிருப்போம். அந்த ஆண்ட்ராய்டோட அப்டேட்டு தான் இது. சரி, ஓகே, உள்ளே நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் வேவ் வேலட்டை. புதுசாக வர்றவங்களும் இந்த ஆண்ட்ராய்டில் ஜாயின் பண்ணி உங்களால் டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அந்த டோக்கன்ஸை ஃபியூச்சரில் நம்மளால் வித்ராவும் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணின உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் கீ வந்து ஷோ ஆகும். அந்த ப்ரைவேட் கீயை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வேலட்டை வந்து புதுசாக நியூ யூசர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பழைய யூசர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த இடத்துல கிளைம் நோ அப்படின்றத கொடுத்தனா உள்ளே போய்ட்டு நீங்கள் கிளைம் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் டோக்கன்ஸை டெய்லி எவ்ரிடே ஃப்ரீயாகவே வந்து கிளைம் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் வந்து சொலானா வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கேட்டுக்கிருந்தாங்க, பட் இப்போ கேட்குறாங்களான்னு தெரில. பெரிய அப்டேட் இல்லை, பட் இது ஒரு சில பேருக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இது அப்டேட்டாகவே இல்லாமல் கூட இருக்கலாம். என்னென்னா, நம்மளுக்கு வந்து வேவ் டோக்கன்ஸ் இவ்வளோ நாள் ஏர்ன் பண்ணிக்கணும் இல்லையா, அது கூடவே வேவ் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக செல் பண்ணி வித்ரா பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வேவ் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேட்டில் கேம். நம்ம கேம் விளாண்டு இந்த டோக்கன் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். லக்கி வீல் பற்றி உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக 0 தான் விழுகும். அது சுற்றியும் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். கூடவே வந்து ஸ்டேக்கிங் ரிவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜாயின் நவ் அப்படின்றத கொடுக்குறேன். இதில் பாருங்களேன், அப் டு 100% டெய்லி பர் NFT ஸ்டேக் வோக் என்எஃப்டியா வெயிட். இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஸ்டேக் பண்ணுவோம். ஸ்டேக் கொடுத்து பார்ப்போம். இப்போ ஸ்டேக் கொடுக்குறது நம்மளுக்கு 7 days டியூரேஷன் வந்து ஆகும். இதுக்கு 0 to 1 OG NFT நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அதை நான் வந்து ஸ்டேக் வந்து பண்ணுறேன். சாரி, NFT இஸ் நாட் அவைலபிள். ஸ்டேக் பண்ணுறதுக்கு அந்த NFT நம்மள்ட்ட வந்து கிடையாது. இதையும் வந்து ஸ்டேக் பண்ணி வைப்போமா. ஸ்டேக்கிங் ஓசன் டோக்கனை நம்மளால் வந்து ஸ்டேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பர் இயருக்கு நம்மளுக்கு 15% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். நான் அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 2000 டோக்கனை மட்டும் நான் ஸ்டேக் வந்து பண்ணுறேன். 7 daysக்கு வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். 7 days கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து சரியாக தெரியல. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2000 டோக்கனுக்கு நம்மளுக்கு வந்து வேவ் பாயிண்ட்ஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. இந்த வேவ் பாயிண்ட்ஸை ஃபியூச்சரில் நம்மளால் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் நம்மள்ட்ட இருக்கிற மொத்த டோக்கனையும் கூட நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். இது 7 daysல அன்லாக் ஆயிரும். அதாவது 7 days தான் டியூரேஷன் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் பயப்படாமல் கூட நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் 42,000 டோக்கன்ஸை நான் வந்து ஸ்டேக் பண்ணிட்டேன். இதில் உள்ளதெல்லாம் நான் என்னென்னு பார்க்காமையே ஆப்பை டேரெக்டாக நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விட்டு வளரிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கே தெரியாத மாதிரி வந்து சொல்லுவேன். நான் ஏதாவது இதில் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மண்ட கருவத்தில் நான் பாட்டுக்கு உள்ள அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்போயே வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எதுவும் நான் தப்பாக சொன்னேன்னா என்னை வந்து மன்னிச்சிடுங்க. அதை நான் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் திருத்திடுவேன். டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழேயே வந்து இருக்கும். டெலிகிராம் சேனல் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிகிராம் சேனல் எப்படியா இருந்தாலும் வந்துடணும். கீழே வந்து டெலிகிராம் லிங்க்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பேன், சரிங்களா. சரி, ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்டெப் பேக் வரலாம். பேக்கில் ஹோம் பேஜில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேவ் பேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இந்த வேவ் பேடை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு NFT இருக்குது. இந்த NFT பை பண்ண முடியுமா? 200 டோக்கன் தான், பட் இதுக்கு யூஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிளாக இருக்கணும்? மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வோக் ஹோல்டர் அந்த NFT 3456 NFT வந்து இனிமேல் வரணும். அந்த NFT இது மட்டுமா இல்லை இது மட்டுமான்னு தெரில. இன்னும் எத்தனை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 day 22 hours கீழே உள்ள இது வந்து ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து எண்ட் ஆகுது. பட் இதில் 150 NFT தான் மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த NFT வந்து 150 பேரில் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. 150 பேர். இதில் எத்தனை பேருக்கு இது செல் பண்ணுவாங்க, என்ன ஏதுன்ட்டு இன்ன வரைக்கும் இது தெரில. இந்த வெயிட் லிஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வந்து வரையில் நம்ம அந்த இடத்துல இருந்து பை நவ் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா அந்த வேவ் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதையும் வந்து பார்த்துக்குங்க. சரி, ஓகே, ஒரு ஸ்டெப் பேக் வந்துடலாம். வேறு எதுவும் இதில் வந்து அப்டேட் கிடையாது. ஈவெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.